வணக்கம், வெல்கம் டு தமிழ் டிஜிட்டல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ளூஹோஸ்ட்டை பற்றி. ப்ளூஹோஸ்ட்ங்கிறது உலகத்திலே பெரிய அப்படி சொன்னப்போனால் உலகத்தில் கூட வெப்சைட்ஸ் ப்ளூஹோஸ்ட் ஹோஸ்டிங் சர்வீஸில் தான் ஹோஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமாக வேர்ட்பிரஸ் சைட்ஸ். இப்போ நீங்கள் நார்மல் உலகத்தோட சைட்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா அது ஒரு 45% வெப்சைட்ஸ் வேர்ட்பிரஸ்ஸால் தான் செய்யப்பட்டிருக்கு. அந்த வேர்ட்பிரஸ் ஹோஸ்டிங்னு பார்த்தா இந்த ப்ளூஹோஸ்ட் டாப் ரேங்கில் நிறைய ரிவ்யூஸ் நிற்கிது. அது காரணம் என்னன்னா, ப்ளூஹோஸ்ட் ஈஸி டு யூஸ் ஃபீச்சர்ஸ். த ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $2.95 per month. இந்த டிஸ்கவுண்ட் லிங்க் என் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். 65% ஆஃப். இந்த ப்ளூஹோஸ்ட் அவங்ககிட்ட செலிப்ரேஷன் 10 years in business செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அந்த ஆஃபரும் இருக்குது, அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதில் அந்த லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் இன்றைக்கி கிடைக்கும். அது மேலே பார்த்தீங்கன்னா இது ப்ளூஹோஸ்ட்டுங்கிறது உங்கள் வெப்சைட்டை நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். ஒன்று, வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது ரொம்ப லேஸு. ரெண்டாவது, வெப்சைட் பில்டரும் இருக்குது உங்கள்கிட்ட, இன்பில்ட் வெப்சைட் பில்டர். இந்த வெப்சைட் பில்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸிலி உங்கள் வெப்சைட்டை 1-2-3 நாளில் கூட செஞ்சுக்கலாம். அவ்வளோ லேஸுங்க அந்த ப்ளூஹோஸ்ட் கொடுக்குற ஆஃபர்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மட்டுமில்ல, அவங்ககிட்ட யூஎஸ்ல தான் அவங்கள்ட்ட சர்வர்ஸ்லாம் பேஸாக இருக்குது. ஏக்கர் கணக்கில் சர்வர்ஸ் பேஸாக இருக்குது. அது வெரி ஸ்டேபிள், வெரி செக்யூர். நீங்கள் எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை ப்ளூஹோஸ்ட் நீங்கள் பாவிச்சிங்கன்னா. இப்போ அது மட்டும் இல்லை, நிறைய டொமைன் நேம்ஸ் ப்ளூஹோஸ்ட்டில் வாங்கலாம். நல்ல ஆஃபர் ப்ரைஸஸ் இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டொமைன் நேம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. ப்ளூஹோஸ்ட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வேண்டிய டொமைன் .com, .org, .site, .tech வேண்டிய மாதிரி நான் சொல்ல போனால் ஒரு 100க்கு மேலே உள்ள எக்ஸ்டென்ஷன்ஸ். அதுதான் அந்த .com, .org, .techங்கிறத உங்கள் ஐடியல் பிஸ்னஸ் நேம் இல்லாட்டி பிராண்ட் நேமை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு பேர் ஒன்று இல்லை வெப்சைட்டுக்கு ஒரு பேர் ஒன்று நீங்கள் தேடணுன்னா அது ப்ளூஹோஸ்ட்டில் நீங்கள் அவங்க டொமைன் சர்ச் பிளாட்ஃபார்ம் தேடிங்கன்னா உங்களுக்கு நல்ல டொமைன்ஸ் கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் டிஜிட்டல்னு பார்த்தா அதில் சர்ச் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன டொமைன்ஸ் உங்களுக்கு இதாக தேவைன்னு .comல தான் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா .com அன்அவைலபிள், யாரோ தமிழ் டிஜிட்டல் எடுத்துட்டாங்க அந்த .com சைட்டை. ஆனால் .net, .org அந்த மித்த எக்ஸ்டென்ஷனில் வரது எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். டொமைன் டு கார்ட்னா இந்த பர்ச்சேஸ் வாங்கும். ஸோ அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இவங்கள்ட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோ வெப்சைட் வித் வேர்ட்பிரஸ் அவங்ககிட்ட இன்பில்ட் சைட் பில்டர் இருக்குது. ட்ராக் அண்ட் ட்ராப் பில்டர் ரொம்ப லேஸு. நீங்கள் டொமைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் வெப்சைட் பில்டரை நீங்கள் டிரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் வேங்கிற டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஃப்ரீ. எல்லாம் அந்த ஹோஸ்டிங் பேக்கேஜில் வாரது தான். அதுக்கு ஒன்று ட்ராக் அண்ட் ட்ராப்பில் போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். வேண்டிய மாதிரி அதில் வேண்டிய மாதிரிலாம் கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்குது அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பில்டரில். பட் நீங்கள் ஒரு பிடிச்ச வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃபங்க்ஷன் வெப்சைட்டை நீங்கள் வேர்ட்பிரஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். wordpress.org அந்த .comல .org ஃபுல் கஸ்டமைசபிள் பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேண்டிய மாதிரி ஒரு பிடிச்ச மாதிரி வெப்சைட்டை நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். பத்தாதுக்கு நிறைய பிளகின்ஸ் எல்லாம் ஆஃபர் ஆகிருக்கு அந்த வேர்ட்பிரஸில். ப்ளூஹோஸ்ட்டில் பார்த்தாலும் உங்கள் பேமெண்ட் கேட்வேஸ், அப்புறம் WooCommerce சைட், அப்புறம் அமேசானோட பிளகின், இன்ஸ்டாகிராம், கூகுள், அப்புறம் இதெல்லாம் SEO பிளகின், அதாவது நிறைய ஃபீச்சர்ஸ் அவங்களுக்கு இவங்களே ப்ளூஹோஸ்ட்டாலே அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் நல்ல SEO ஆப்டிமைஸ்ட் வெப்சைட் ஒன்று செஞ்சு எப்படி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் க்ரோ பண்ணலான்னு அது ப்ளூஹோஸ்ட்டால் நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ப்ளூஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் இருக்குது அவங்ககிட்ட. அவங்ககிட்ட சப்போர்ட் நீங்கள் சட்னா அனுப்புனீங்கன்னா உடனே ஒரு செக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். எப்படி இம்மீடியட் அவங்க சப்போர்ட் வெரி ஃபாஸ்ட். நீங்கள் உடனே நீங்கள் ஒரு கஸ்டமர் இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமராக இருந்தாலும்
டிரெக்ட்லி இந்த எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், நியூ கஸ்டமர் அப்படின்னு சூஸ் பண்ணி அவங்க செக் பண்ணிவிட்டு எல்லா விஷயம் உங்களுக்கு கேட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு செய்யணும், என்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க வெப்சைட் நீங்கள் செய்ய பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த அவங்கள்ட்ட ப்ளூஹோஸ்ட்டை பற்றி ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுக்கலாம். அதில் லைவ் சாட்டில் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ அது பண்ணக்குள்ளே அதுலேயே உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வெப்சைட்டை நீங்கள் ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா அது வெப்சைட் நீங்கள் ஹோஸ்டிங் எடுத்து அதை பில்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் விட்டு ஹெல்ப்பை யூஸ் பண்ணால் நிச்சயமாக அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. கைட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு அவசியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் ஒரு நியூபின்னா யாரோ ஒரு வெப்சைட் டெவலப்பரை, ஒரு பேசிக் வெப் டெவலப்பரை பிடிச்சி இல்லாட்டி ஃபைஃபர்லையோ அப்வொர்க்லையோ ஒரு வெப் டெவலப்பர் யூஸ் பண்ணி குறைஞ்ச அமௌண்ட்டுங்க ஒரு $25-30 கூட நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க ஃபைஃபர்லையும் அப்வொர்க்லாம். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிடிச்சிக்கிட்டு ஒரு வெப்சைட் முதல்ல செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோலி நீங்களே படித்து செஞ்சுக்கலாம். இல்லாட்டி யார் சப்போர்ட் இருந்து நீங்கள் ஃபஸ்ட் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி ஒரு சப்போர்ட் செஞ்சால் லேஸ். இப்போ கொஞ்சம் டெக்னிக்காலிட்டிஸ் இருக்கும், அதை நீங்களாம் பிடிச்சி கொண்டு படித்து செஞ்சிங்கன்னா கிரேட் ஃபார் யூ உங்களுக்கு. இல்லாட்டி சப்போர்ட் எடுத்திங்கன்னா அதை விட இல்லை. அப்புறம் ரொம்ப நம்ம சொந்த செக்யூரிட்டி எந்த பயமும் இல்லை. மித்த நிறைய ஹோஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்த SSL இருக்கும், செக்யூர் சாக்கெட் லேயர்னு நிறைய ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் அதை ஃப்ரீயாக தர மாட்டாங்க. அது வேறு நீங்கள் பே பண்ணணும், ஒரு $10-12 வேறையா பே பண்ணணும். இவங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் வந்து அந்த உங்களோட பேக்கேஜ் எடுத்திங்கன்னா ஷேர்ட் ஹோஸ்டிங் பேக்கேஜ் எடுத்திங்கன்னா நீங்கள் எத்தனை வெப்சைட் பில்ட் பண்ணாலும் அதில் 10 வெப்சைட் மெயின்டைன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த SSL ஃப்ரீ தான். அந்த 10 அன்லிமிட்டட் பேக்கேஜ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. பேசிக் பேக்கேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு 1 வெப்சைட் பேக்கேஜ் தருவாங்க, அதுக்கும் அது ஃப்ரீயாக தான் வரும். ஸோ அதனால் இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஷேர்ட் ஹோஸ்டிங்கை தான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹோஸ்டிங். நீங்கள் அதை பார்த்தோம்னா அது வந்து ஆனுவல் பேக்கேஜ். மித்த சர்வர்ஸோட உங்கள் வெப்சைட்டும் ஷேர் ஆகும், பட் ஸ்பீடு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் சொன்னேன் பேசிக் பேக்கேஜ் தான் அது 2.95 1 வெப்சைட், இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ டொமைனும் தராங்க அவங்க நீங்கள் முதல்ல பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள. ஸோ நீங்கள் உங்களுக்கு காஸ்ட்டே இல்லை, டொமைன் நேமே நீங்கள் ஒன்று ஃப்ரீயாக ஒன்று ஃபஸ்ட் இயருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ரினியூவல் எவ்ரி இயர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் பேக்கேஜ் அது 5.45 அன்லிமிட்டட் வெப்சைட். இந்த பேக்கேஜ் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஒரு கம்பெனி வச்சுருந்தீங்கன்னா அன்லிமிட்டட் பேக்கேஜ் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லம், ரொம்ப லெஸ்ஸு, ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ப்ளஸ், அது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அதுவும் இதே மாதிரி தான், கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ், அது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது கொஞ்சம். அது வந்து மெயின்லி அந்த டொமைன் ப்ரைவசியும் அந்த ஃப்ரீ ஆட்டோமேட்டட் பேக்கப் அதெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்போ இதில் எப்படின்னா சர்வர் பேக்கப்ஸ் இருக்குது, ஸோ ஆட்டோமேட்டிக் பேக்கப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த ஒரு பேக்கேஜுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வெரி வெரி யூஸ்ஃபுல் அவங்க சர்வீஸ். அதனால் அந்த இப்போ நம்ம பார்த்தோம்னா நிறைய இங்கே வேறு சர்வீஸுகள் இருந்தால் இங்கே டொமைன் ஹோஸ்டிங், டெடிகேட்டட் ஹோஸ்டிங் கொஞ்சம் விலை கூட ஷேர்ட் ஹோஸ்டிங் விட. அது உங்கள்கிட்ட தனியாக ஸ்பேஸ் உங்களுக்கே கிடைக்கும். கொஞ்சம் அது ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் பெட்டர் ஷேர்ட் ஹோஸ்டிங் விட. கொஞ்சம் ரேட்ஸ் டிஃப்ரெண்ட், கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் ஒரு என்டர்பிரைஸாக இருந்து ஒரு இல்லாட்டி ஹை வால்யூம் வெப்சைட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ட்ராஃபிக் உள்ள வெப்சைட்னா நீங்கள் வந்து இந்த பேக்கேஜுக்கு போகலாம். பட் அவங்க பேசிக் ஷேர் ஹோஸ்டிங்கில் மந்த்லி 300,000 விசிட்டர்ஸ் மாதிரி அவங்க அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய வேறு ஹோஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 100,000 25,000 விசிட்டர்ஸ் தான் மந்த்லி அலாட் பண்ணுவாங்க. அது இதை விட கூட ரேட். இது வந்து 300,000 விசிட்டர்ஸ் மந்த், பிட்வீன் 250 to 300,000 விசிட்டர்ஸ் மந்த். அந்த ரேட்டுக்கு 2.95 அந்த 4.95 முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேசிவ் ஒரு வேல்யூ அடிஷன் நான் சொல்லுவேன். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் விபிஎஸ் ஹோஸ்டிங் அவங்க கொடுக்குறாங்க. விபிஎஸ் ஹோஸ்டிங்கில் வந்து வர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர், அது வந்து அதை டெடிக்கேட்டட் சர்வரை கொஞ்சம் வேல்யூ அடிஷன்ஸ் கூட. ஸோ அதையும் யூஸ் பண்ணுறப்ப நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாம் அவங்க விருப்பம். ஆனால் எப்படி பார்த்தாலுங்க வெரி ஸ்டேபிள் பிளாட்ஃபார்ம் ப்ளூஹோஸ்ட். பத்தாத்துக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸே ப்ளூஹோஸ்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுது ஆஸ் அ ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ அதனால் ரிவ்யூஸை பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைனில் எப்படி சர்ச் பண்ணி பார்த்து எல்லாம் நீங்கள் நிறைய ரிவ்யூஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ப்ளூஹோஸ்ட் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரினா நீங்கள் ஷுவராக நீங்கள் வந்து
ப்ளூஹோஸ்ட்டே நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல உங்கள் பிஸ்னஸுக்கு. ஸோ அதனால் பார்த்தா அதுக்கு அந்த ப்ளூஹோஸ்ட்க்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் இருக்குது. அது யாராவது நீங்கள் அந்த ப்ராடக்ட் ப்ளூஹோஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணால் கூட அவங்களுக்கு கமிஷன் பே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ்லாம் கொடுக்குறாங்க யூசர்ஸுக்கு. ஸோ உங்கள் வெப்சைட் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா, உங்கள் வெப்சைட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறீங்கன்னா, உங்கள் வெப்சைட் ஒரு மார்க்கெட் லீடர் ஆக போனீங்கன்னா ப்ளூஹோஸ்ட் பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன் நான் சொல்லுவேன். நல்லா கண்டினியூ பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள், நல்லா உங்கள் வெப்சைட்டை டெவலப் பண்ணுங்கள், ப்ளூஹோஸ்ட்டோட ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் நன்றி, வணக்கம்.